பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதாக. முன்மாதிரியான குடும்பம், எ மாடல் ஃபேமிலி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். சகரியாவும் எலிசபெத்தும் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இருவரும் கர்த்தருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் குற்றமற்றவர்களாகவும் நீதியுள்ளவர்களாயும் காணப்பட்டார்கள். சகரியா ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவனாயும் காணப்பட்டான். எலிசபெத்தும் தீர்க்கதரிசியாய் காணப்பட்டாள். அவள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மரியாளை பார்த்து, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவை நிறைவேறும் என்று தீர்க்க தரிசனமாய் கூறினாள். இப்படி புருஷன் மனைவி 2 பேரும் கர்த்தரிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்று அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ்கிற குடும்பம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் நோவாவை குறித்து கூறும்போது, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்றார். அதுபோல யோபுவை குறித்தும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று அவனை குறித்து மாத்திரம் கர்த்தர் நற்சாட்சி கொடுத்தார். இவர்கள் இருவரும் நீதிமான்களாயும் குடும்பஸ்தர்களாயும் இருந்தும் அவர்களுடைய மனைவிகளுடைய நல்ல சுபாவங்களை குறித்து கர்த்தர் ஒன்றும் கூறவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் புருஷன் மனைவியாய் இணைந்து கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற குடும்பம் பவுலோடு இணைந்து அவன் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்து சபை கூடி வருவதற்கு தங்கள் வீட்டையும் கொடுத்து நற்சாட்சியுடன் வாழ்ந்தார்களோ அப்படியே நீங்களும் வாழுங்கள். ஒரு நாள் சகரியா தன் ஆசாரிய முறைமையின்படி தேவாலயத்தில் தூபம் காட்டி கொண்டிருந்த நேரத்தில் காபிரியேல் தூதன் தோன்றி, சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் பெரியவனாயிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான் என்றான். அவர்களுடைய சாட்சியுள்ள குடும்ப ஜீவியம் அவர்களுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. காலதாமதமான அற்புதமாய் அவர்களுடைய கண்களுக்கு தென்பட்டாலும் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களும் நடக்கவில்லையே என்று அங்கலாய்க்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உன்னதமான மேன்மையான அற்புதத்தை வைத்திருக்கிறார். அதை துரிதமாய் உங்களுக்கு தந்து உங்களை மகிழ்விக்கப் போகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகையால் தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனங்களின்படியும் நியமங்களின்படியும் நீதிக்குரிய வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மாதிரியின் குடும்ப ஜீவியம் செய்ய கர்த்தர் கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சகரியா எலிசபெத்தின் குடும்பத்தை போல, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல உம்மை மையப்படுத்தி வாழ்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். உம்முடைய பிள்ளைகள் உத்தமமாய் உம்மை பின்பற்றும் போது நீ நிறைவான ஆசீர்வாதங்களினால் இவர்களை திருப்தியாய் ஆசீர்வதிப்பீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்தருடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.